தமிழகத்தையே அதிர வைத்த சுவாதியின் கொடூர மரணம் நடந்து ஒரு வாரம் கடந்துவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் விசாரணை வலை விரிந்து கொண்டே செல்கிறது. இதுவரை நடந்தவற்றை பார்க்கலாம். ஜூன் 24 காலை 6:30 மணி அளவில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி வெட்டிக் கொல்லப்பட்டார். கொலை நடந்து 2 மணி நேரத்திற்கு பிறகே சுவாதியின் உடலை ரயில்வே காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜூன் 25 இந்த நாளில் கிடைத்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் சந்தேகத்திற்குரிய நபரின் உருவம் பதிவானது தெரியவந்தது. ஜூன் 26ஆம் தேதி கிடைத்த மற்றொரு கண்காணிப்பு கேமரா பதிவில் சந்தேகத்திற்குரிய நபர் ரயில் நிலைய சுவற்றை தாண்டி குதிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்தது. ஜூன் 27ஆம் தேதி சுவாதி கொலை வழக்கு ரயில்வே காவல்துறையிடமிருந்து சென்னை பெருநகர காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஜூன் 28ஆம் தேதி தாமே முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கில் 2 நாட்களில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் நீதிமன்றமே நேரில் தலையிட்டு விசாரணையை மேற்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தது. ஜூன் 29 ஃபேஸ்புக் தொலைபேசி அழைப்புகள், சுவாதியின் நண்பர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தும் காவல்துறையினர் வீடு வீடாக விசாரணையை தொடர்கின்றனர். ஜூன் 30 தெளிவான புகைப்படத்தை வெளியிட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சரியான கோணத்தில் விசாரணை சென்று கொண்டிருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் பேட்டியளித்தார். ஜூலை 1 வடசென்னை சுவாதியின் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விசாரிக்கும் தனிப்படை எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது.